சீக்கிரமா சாப்பிட எடுத்துட்டு வா சின்ன பொண்ணு. இதோ வந்துட்டேங்க, இருங்க. ஏங்க, சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள உங்களுக்கு என்னங்க அப்படி அவசரம்? வேலைக்கு நேரம் ஆகுது சின்ன பொண்ணு, சீக்கிரம் சாப்பாடு கொடு. இந்தாங்க சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு, வாசமே நல்லா கமகமான்னு இருக்கு சின்ன பொண்ணு. பின்ன இருக்காதா? உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். வேக்கு, தூ, தூ. சின்ன பொண்ணு, என்ன சமைச்சு வச்சிருக்க? வாயிலேயே வைக்க முடியல. என்னங்க, நல்லா தானங்க சமைச்சேன். எது நல்லா சமைச்சிருக்கியா? நீயே ஒரு ரூபாய் எடுத்து தின்னு பாரு, அப்ப தெரியும். மனுஷன் சாப்பிடுவானா இந்த சாப்பாட்டை? எங்க இருங்க, வேற எதுவும் சமைச்சு கொண்டு வரேன். நீ ஒன்னும் சமைக்க வேண்டாம், எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? நம்ம சமையல் என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கு? எங்க எடுத்து சாப்பிட்டு பாப்போம். ஞாம் ஞாம் ஞாம். வேக். து து து. அட ஆமா, வாயிலேயே வைக்க முடியல. பாவம் அந்த மனுஷனை சொல்லி என்ன ஆக போகுது? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த மனுஷன் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு போயிட்டாரு, நாம எங்க போய் சாப்பிடுறது? அதான் வசந்தி அக்கா இருக்குல்ல, வசந்தி அக்கா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்குவோம். ஆஹா, மீன் வறுக்கிற வாசத்தை கேட்டாலே ஒரு சட்டி சோறு திங்கலாம் போல இருக்கே. கறி மீன் எடுத்து எத்தனை நாள் ஆச்சு? இந்த மனுஷனை நம்பி நம்பி வயரெல்லாம் காஞ்சு போனதுதான் மிச்சம். இன்னைக்கு 1 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். நல்ல ருசியா குழம்பு வச்சிருக்கேன். தான் 10 மீன் வறுக்க போறேன். இந்த 10 மீன்ல 2 மீன் அந்த மனுஷனுக்கு கொடுத்துருவோம், பாவம். 2 மீன் மனோஜுக்கு, 2 மீன் மஞ்சுவுக்கு, பாக்கி இருக்கிற 4 மீன் நமக்குத்தான். சீக்கிரம் இந்த மீனை நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டு சோத்தை போட்டு திங்கணும்பா. இன்னைக்கு நம்ம வீட்டுல மீனுங்கிற விஷயத்த ஒருத்திக்கு கூட சொல்லக்கூடாது. சொல்லிட்டா நானே மீன் சாப்பிட வந்துருவாளுங்க. கடைசியில நமக்கு இல்லாம போயிரும். சத்தம் வெளியே விடாம மீன் வறுக்கணும். வசந்தி அக்கோ, வசந்தி அக்கோ. ஐயோ, சின்ன பொண்ணோட குரல் மாதிரி இருக்கே. இப்பதான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள கழுகுக்கு மூக்கு வேர்த்த மாதிரி வந்துட்டாளே. பேசாம அமைதியாவே இருப்போம், அப்ப வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு போயிருவா. வசந்தி அக்கோ, என்ன கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு இந்த அக்கா வெளியே எங்கேயும் போயிருச்சா? அப்படியே போயிருவா. சரி, உள்ள போய் பாப்போம். ஐயோ, உள்ள வரா போலயே, போய் அங்கேயே தடுப்போம். சின்ன பொண்ணு நீயா? என்ன சின்ன பொண்ணு இந்த பக்கம்? வசந்தி அக்கா, வசந்தி அக்கோ, வசந்தி அக்கோன்னு எவ்வளோ நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சத்தமே இல்லாம இருக்கீங்க. என்னது கூப்பிட்டியா சின்ன பொண்ணு? நான் உள்ள இருந்தனா எதுவுமே கேட்கல சின்ன பொண்ணு. சரி சரி. ஆமா, என்ன மீன் வறுக்கிற வாசம் வெளியே வரைக்கும் அடிக்குதே. ஐயோ, கரெக்டா மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டா போலயே. சமாளிப்போம். என்னது மீனா சின்ன பொண்ணு? எனக்கு இந்த வாசமும் வரலையே. நானே காய்கறி வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம இன்னைக்கு தயிரும் ஊறுகாயும் வச்சு மதிய சாப்பாட்டை முடிச்சுக்குவோன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னக்கா, உங்க வீட்டுக்குள்ள இருந்து தான் மீன் வாசம் அடிக்குது, நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? அட, என் வீட்டுக்குள்ள இருந்து இல்ல சின்ன பொண்ணு, வெளிய இருந்து வருமா இருக்கும். இந்த உமா இருக்கல்ல, உமா, அவ வீட்டுல எதுவும் செய்வாளா இருக்கும். வெளியே இருந்தா? இல்லையக்க, உங்க வீட்டுக்கு உள்ளே இருந்து தான் வர்ற மாதிரி இருக்கு. அது வந்து சின்ன பொண்ணு, இந்த உமா வீட்டுடைய ஜன்னல் என் வீட்டு ஜன்னலுக்கு பக்கத்துல இருக்கா. அவ வீட்டு ஜன்னல்ல இருந்து அப்படியே என் வீட்டு ஜன்னல் வழியா வந்து அப்படியே உள்ள இருந்து வர மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு, அவ்வளவுதான். அப்படியாக்க? சரி சரி. என் வீட்டில் நான் எதுவும் சமைக்கலக்க, அதான் சரி உங்கள் வீட்டில் சாப்பிடுவோன்னு வந்தேன். நீங்கள் என்னடான்னா தயிருங்கிறீங்க, எனக்கு வேற தயிர் சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிச்சிக்கும். சரி, அப்போ நான் வரேன். அப்பாடா, தப்பிச்சிட்டோம். சரி சின்ன பொண்ணு. ஐயோ பாவம் நீ, உனக்கு கொடுக்க கூட என் வீட்டில் எதுவும் இல்லையே சின்ன பொண்ணு. பரவாயில்லக்க, நான் எதுவும் மேகி எதுவும் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். சரி, அப்போ நான் வரேன். சரி சின்ன பொண்ணு. ஐயோ, இவன் வேற தப்பான நேரத்துல கரெக்டா வரானே, உளராம இருக்கணுமே. டேய் மனோஜ், நீ உள்ள போடா, அம்மா வந்து சாப்பாட்டை போடுறேன். போ
ஐயையோ உளறிட்டானே. ஏ வசந்தி அக்கோ, என்னமா தயிர் ஊறுகானீங்க, இப்ப இவன் வந்து மீன் குழம்பு வறுவலுங்கிறான். சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, அவன் தெரியாம வளர்றான். டேய் மனோஜ், இன்னைக்கு நம்ம வீட்ல மீன் ஒண்ணும் இல்லடா, தயிர் சாப்பாடும் ஊறுகாவும் தான். நீ உள்ள போ, அம்மா வந்து தாரேன். என்ன? என்னது? தயிர் சாப்பாடா? என்னம்மா நீ? காலையில தானே நீ 1 கிலோ மீன் வாங்கி குழம்பு வைக்கிறத நான் பார்த்தேன். இப்ப தயிர் சாதம்ங்கற? எனக்கு ஒண்ணும் தயிர் சாதம் வேணாம், மீன் குழம்பு தான் வேணும். ஐயையோ, காரியத்தையே கெடுத்துட்டானே. என் 4 முடி மீன் குழம்பு மீன் வறுவலை செஞ்சு வச்சுக்கிட்டு தயிர் சாதம் நான் போய் சொல்றேன். ஐயோ சின்ன பொண்ணு, என்ன மன்னிச்சுக்க சின்ன பொண்ணு, தெரியாம சொல்லிட்டேன். இன்னைக்கு தான் அதிசயமா மீன் வாங்கினேன், அதான் நல்லா சாப்பிட்டுக்கலான்னு போய் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு, மன்னிச்சுக்க சின்ன பொண்ணு. நீ முன்னாடியே மீன் குழம்பு மீன் வறுவலுன்னு சொல்லியிருந்தா கூட பேருக்கு ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு போயிருந்திருப்பேன். ஆனா இப்போ போய் சொன்னீல்ல, உன் சட்டியில் இருக்கிற அம்பிட்டு குழம்பையும் அம்பிட்டு மீனையும் தின்னாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். சின்ன பொண்ணு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த கீர்த்தியோட அப்பா கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணுமே, என்ன பண்ணலாம்? ஐயா சாமி, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. அட, கடவுளா பார்த்துதான் இந்த பிச்சைக்காரரை நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க போல. இவரை வச்சே கீர்த்தியோட அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கிட வேண்டியதுதான். தம்பி, சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுப்பா, ஏதாவது பணம் இருந்தா கொடுப்பா. எங்க இந்த கீர்த்தியோட அப்பாவை வேற இன்னும் காணமே. ஐயா பெரியவரே, கொஞ்சம் இருங்க, பணம் தரேன். ஆ சரிப்பா. இவன் என்ன இங்க நிக்கிறான்? கீர்த்தியோட அப்பா வந்துட்டாரு. இப்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். என்ன பெரியவரே, என்ன வேணும்? அதான் சொன்னேனேப்பா தம்பி, சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, காசு இருந்தா கொடுப்பா. ஏங்க, உங்களுக்கு கை கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சம்பாதிக்க வேண்டியது தானே. இப்படி பிச்சை எடுக்கிறீங்களே, இது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? கை கால் வராதவங்க கூட ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு முன்னுக்கு வர ட்ரை பண்றாங்க. நீங்க என்னடான்னா கை கால் நல்லா இருந்துகிட்டு பிச்சை எடுக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? கீர்த்தியோட அப்பா பாக்குறாரா? பாக்குறாரு. இங்க பாருங்க பெரியவரே, ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு முன்னேற வழிய பாருங்க, இப்படி பிச்சை எடுக்காதீங்க. யோ, பணம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. என்ன பிச்சை எடுக்காத வேலைக்கு போன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? பிச்சைக்காரனுக்கு 1 ரூபா போடுறதுக்கு உனக்கு வக்கில்ல, நீ என்னடான்னா டைலாக் அடிக்கிறியா? காசு இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, நான் அப்பவே போயிருப்பேன்ல. பணம் தரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நிற்க வச்சுட்டு ஏதோ ஹீரோவாட்டம் டைலாக் அடிக்கிற. 5 பைசா போடுறதுக்கு வக்கில்ல, பேச்ச பத்தியா அதுக்கு? ச்சே, இங்கே நின்ன நேரத்துக்கு அந்த பக்கமாக போயிருந்தேன்னா 500 ரூபா சம்பாரிச்சிருப்பேன். காலையிலேயே வந்து மாட்டுது பாரு. ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? ஐயோ, பிச்சைக்காரனுக்கு கூட 5 பைசா போடுறதுக்கு வக்கு இல்லாம பிச்சைக்காரங்கிட்டயே திட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலாம். ச்சே, இந்த ஆளுக்கிட்ட நல்ல பேரு வாங்கலான்னு பார்த்து இருக்கிற பேரும் ரிப்பேர் ஆகி போயிருச்சே. ச்சே, இந்த பாபு வேற நம்ம சமையலை ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு. எப்படியாவது நல்லா சமைச்சு அவருக்கு கொடுத்து நம்ம நல்லா சமைக்கிறோன்னு அவர்கிட்ட பேரை வாங்கிடணும். என்ன சமைக்கலாம்? முதல்ல வீட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குது. பேசாமல் சாம்பார் வச்சுருவோமா? ஐயையோ, நமக்கு சாம்பார் எப்படி வைக்கணும்னு தெரியாதே. சரி, யூடியூப்பை பார்த்து சமைப்போம். சாம்பார் செய்வது எப்படி? நிறைய வீடியோ வருது. இதில் பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற சாம்பாராக பார்த்து வைப்போம். இந்த சாம்பார் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு, இதையே செஞ்சுருவோம். போன அங்கிட்டு வச்சுட்டு சமைக்க ஆரம்பிப்போம்.
இன்னைக்கு நம்ம சுவையான சாம்பார் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பார்க்கலாம். முதல்ல சாம்பாருக்கு வேண்டிய காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி சைடில் வச்சுக்குவோம். ஓ சரி, அப்ப எல்லாத்தையும் கட் பண்ணுவோம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பார் செய்ய தொடங்கலாம். தொடங்கலாம். முதல்ல கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதை காய வைங்க. கடாய் எடுத்து வச்சாச்சு, எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ அதில் கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, நம்ம நறுக்கின காய்கறி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. எல்லாம் போட்டாச்சு, நல்லா வதக்குவோம். அட, சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது யார் இது ஃபோன் பண்றது? அட, கஸ்டமர் கேர். இவங்களுக்கு வேற வேலை இல்லை, நேரங்காலம் தெரியாம ஃபோன் பண்ண வேண்டியது. இப்போ அதில் 1 கிளாஸ் பாலை ஊற்றி 2 துண்டு வெல்லத்தை போட்டு கலக்குங்க. என்னது, பால் வெல்லமா? சாம்பார்ல இதெல்லாமா போடுவாங்க? சரி, யூடியூப்ல சொன்னா சரியாத்தான் இருக்கும். ஏதோ புதுவித சாம்பாரா இருக்கும் போல, செய்வோம். பாலை ஊத்தியாச்சு, வெல்லத்தையும் போட்டாச்சு. இப்ப நல்லா கலக்குவோம். இப்போ பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சிருவோம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வேகட்டும் வேகட்டும். ஆஹா, நல்ல மனமா இருக்கே. இந்த கிழவி இத்தனை நாள் சமைச்சிச்சு, இப்படி மனம் வந்திருக்குமா? பாபு மட்டும் வந்தார்னா அசந்து போயிடுவாரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். என்ன இது இந்த கலர்ல இருக்கு? சாம்பார் மாதிரி இல்லையே. இப்போ அருமையான பருப்பு பாயாசம் ரெடி. என்னது, பருப்பு பாயாசமா? நம்ம சாம்பார்ல வச்சோம். அடக்கடவுளே, இந்த வீடியோ எப்ப மாறுச்சு? ஐயோ, யூடியூப்பை பார்த்து சாம்பார் வைக்கலான்னு நினைச்சா அது இப்படி பாயசமா மாறிடுச்சே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு. அட, சுந்தரி அக்கா குரல் மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு. சுந்தரி அக்கா, உள்ள வாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சின்ன பொண்ணு? ஐயோ சுந்தரி அக்கா, யூடியூப்பை பார்த்து சமைக்கலான்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியா, சமைச்சிட்டியா? அட, நீங்க வேற சுந்தரி அக்கா, சாம்பார் வீடியோவை பார்த்து சமைச்சுக்கிட்டு இருந்தேன். பாதியில் வீடியோ மாறிக்கிட்டு இருக்கு. அது பாயசம் வீடியோ வந்து இப்போ இது சாம்பாரும் இல்லாமல் பாயசமும் இல்லாமல் ஆகிப்போச்சு பாருங்க. அட, என்ன சின்ன பொண்ணு நீ? அட, என்ன பண்ண சொல்கிறீங்க சுந்தரி அக்கா? என் மாமியார் ஊருக்கு போய் 2 நாள் ஆகுது. நான் சமைக்கிறத வாயிலேயே வைக்க முடியலன்னு இந்த பாபு 2 நாளாக ஹோட்டல்லையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதான் சரி, பாவம் அந்த மனுஷனுக்கு இன்னைக்காவது சமைச்சு கொடுப்போமேன்னு இந்த யூடியூப்பை பார்த்து சமைக்கலான்னு பண்ணேன். அது கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு பாருங்க. சின்ன பொண்ணு, நீ இப்படி தெரியாதது பண்ணி கஷ்டப்படாத. நான் உனக்காக சாப்பாடும் மோர் குழம்பும் கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடு. நிஜமா பாக்க எனக்காகவா கொண்டு வந்தீங்க? எனக்கு மோர் குழம்புனா நல்லா பிடிக்கும் பார்த்துக்கங்க. இந்த சின்ன பொண்ணு சாப்பிடு. ஏக்க, ரொம்ப தேங்க்ஸ்க. இருக்கட்டும் சின்ன பொண்ணு, உன் மாமியார் ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னியே, அதான் பாவம் நீ சமைக்க தெரியாம என்ன பண்ணுவியோன்னு தான் கொண்டு வந்தேன். அட ஆமா சுந்தரி அக்கா, இந்த சமையலை தெரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டமா இருக்குது பார்த்துக்கங்க. சின்ன பொண்ணு, உனக்கு சமைக்கணும்னு ஆசை இருந்தா நீ என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு சமையல் சொல்லி தரேன். சரிக்க, வந்துடுறேன். வா சின்ன பொண்ணு, உனக்கு என்ன சமையல் வேணும்? கேரளா சமையல், தமிழ்நாடு சமையல் எல்லாமே சொல்லி தரேன், வா. என்னதான் கடையில காசு கொடுத்து மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டாலும் இந்த அடுத்தவங்க வீட்டு மரத்துல இருந்து திருட்டுத்தனமா மாம்பழத்தை திருடி திங்கிற ருசி வேற எதுல வரும்? அதுவும் கீதா வீட்டு மாம்பழம்னா தனி ருசி தான். இப்போ ஞாம் ஞாம் ஞாம். வசந்தி அக்க, என்ன ஹாயா உட்காந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? வா சின்ன பொண்ணு, உட்காரு. இந்த சின்ன பொண்ணு, நீ ஒரு மாம்பழம் சாப்பிடு. ஞாம் ஞாம் ஞாம். அடடா, தேனாவில நிக்குது. எங்க இருந்துக்கா மாம்பழம்? கடையில இருந்து தான் சின்ன பொண்ணு. எது, இவ்வளோ மாம்பழத்தை நீங்க கடையில காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க, இதை நான் நம்பணுமாக்கும்? ஏன் சின்ன பொண்ணு, நான் கடையில காசு கொடுத்து மாம்பழம் வாங்க மாட்டேனா? அதுல என்ன உனக்கு இவ்வளோ சந்தேகம்?
அட வசந்தி அக்கோ, நீங்கள் கடையிலேருந்து காசை கொடுத்து மாம்பழம் வாங்கினதுல எனக்கு சந்தேகம் இல்லை. அது எனக்கும் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதில் தான் எனக்கு சந்தேகமே. காசு கொடுத்து மாம்பழம் வாங்கியிருந்தா நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா? ஓசியில் எங்கிருந்தாவது கிடச்சிருந்தா மட்டும்தானே இந்த மாதிரி எனக்கெல்லாம் கொடுப்பீங்க. அதனால தான் கேட்டேன். உண்மையை சொல்லுங்க, கீதா வீட்டு மாம்பழம் தானே? ஏ சத்தம் போடாத சின்ன பொண்ணு, அவ காதுல விழுந்து தொலைக்க போகுது. அப்போ கீதா வீட்டு மாம்பழமே தான். அட ஆமா சின்ன பொண்ணு, கத்தாத, அவ காதுல விழுந்துற போகுது. சரி சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் இல்லை மாம்பழம் தின்றுருக்கேன். சரி அதை விடுங்க. அப்புறம் என்ன விசேஷம்? நீ தான் சொல்லணும் சின்ன பொண்ணு. உன் மாமியாரே வந்துட்டா? இல்லைக்க, ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிச்சு. இன்னும் காணம் பார்த்துக்குங்க. நான் கஷ்டப்படட்டும்னே வேணும் வேணும்னு அங்கே உட்காந்துருக்கோம். அட என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? மாமியாரோட தொல்லை இல்லாம ஜாலியா இரு, அதுக்கு என்ன இப்போ? ஆட இல்லைக்க, என் மாமியார் என்னதான் என்னை திட்டுனாலும் அதுக்கிட்ட திட்டு வாங்காமே என்னால் இருக்க முடியாது பார்த்துக்குங்க. அப்புறம் வீட்டில் வேலை சமையல் இதெல்லாம் யார் பார்த்துக்கிறது? என்னால் முடியல. சமையல் பண்ணுற நேரத்துக்கு என் மாமியார்கிட்ட திட்டு வாங்குறது எவ்வளவோ தேவலாம். அதான் நேற்றே என் மாமியாருக்கு கூப்பிட்டு சொன்னேன், 4 திட்டு வேணாலும் கூட திட்டிக்கங்க, ஆனால் கிளம்பி வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏ வசந்தி அக்கோ, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம ஊருக்கு சந்தை வரப்போகுது. என்னது சந்தையா? என்ன சந்தை சின்ன பொண்ணு? எக்க, அதான் இந்த எல்லா வீட்டு பொருள் எல்லாமே இருக்குமே, அதெல்லாம் குறைஞ்ச விலையில விற்க போறாங்களாம். இனி அடுத்த வாரத்துல வருதுன்னு பேசிக்கிறாங்க. ஓஹோ அப்படியா? என்னலாம் இருக்கும் சின்ன பொண்ணு? எல்லாமே இருக்குதாங்க. வீட்டுக்கு வேண்டிய பொருள்ல இருந்து, பாத்திரத்துல இருந்து, துணியில இருந்து எல்லா பொருளும் இருக்குதான் பாத்துக்கங்க. எல்லாம் குறைஞ்ச விலையில தராங்களாம். அப்படியே சின்ன பொண்ணு, வந்துச்சுன்னா நாமளும் போய் எல்லாம் வாங்குவோம் என்ன? ஆமாக்கே, அது வந்துச்சுன்னா ஜாலியா இருக்கும் பாத்துக்கங்க. அப்படியே காலையில் அதுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ளே மதியமாயிரும். திரும்பியும் மதியம் சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு திரும்பியும் உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே எல்லாத்தையும் பார்த்து கதை விட்டுட்டு அப்படியே வர்றதுக்குள்ளே சாயந்தரம் ஆயிரும். நேரம் போகிறதுக்கு நல்ல மாதிரி போங்க. ஆமா சின்ன பொண்ணு, ஜாலியா இருக்கும். அது வரட்டும், அப்புறம் நம்ம போவோம். சரிக்க, என் மாமியார் இல்லாமல் இந்த ஐசு பிள்ளையை விட்டுட்டு எங்கேயும் வெளியே போக முடியல. இப்போதான் கொஞ்சம் தூங்கிக்கிட்டு இருக்கு, அதான் வந்தேன் நான். அது முழிக்கிறதுக்குள்ளே நான் போகிறேன், இல்லைன்னா எழுந்தா அழுதுகிட்டு கிடக்கும். சரி சின்ன பொண்ணு, போய் பிள்ளைய பாரு. டேய் சரவணா, கீர்த்தியோட அப்பா அங்க டீ குடிச்சிட்டு இருக்காரு. ஆமாண்டா, அவரோட ஆபீஸ் இங்க பக்கத்துல தானே இருக்கு. இந்த கடையில தான் அவர் ரெகுலரா டீ குடிக்கிறாரு. இல்லடா, நீ இங்க இருக்கிறது தெரிஞ்சும் அவரு டீ குடிச்சிட்டு இருக்காரு கிளம்பி போகாம, அதான் சொன்னேன். டேய், அவருக்கு இங்க வேற எங்கேயும் டீ குடிக்கிறதுக்கு டீ கடை இல்லை, அதனாலதான் இங்க டீ குடிக்கிறாரு. இல்லைன்னா நான் வர்ற இடத்துக்கு அவர் வருவாரா? எப்பவோ கடையை மாத்திட்டு போயிருப்பாரு. சரியா சொன்ன சரவணா. அப்புறம் கீர்த்தியோட கல்யாணம்லாம் நின்றுடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்டா, அவளுக்கு காலில் அடிபட்டுடுச்சுல, அதனால கல்யாணம் நின்று போச்சு. டேய், கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி அவளுக்கு அடிபட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு பாரு. உனக்கு சாதகமா போச்சு அவ கல்யாணம் நின்னுது. அவ கல்யாணம் நின்றுடுச்சுன்னு சந்தோஷம்தான். ஆனா இனி அவளுக்கு சரியாயி இவங்க வேற கல்யாணத்துக்கு ரெடி பண்றதுக்குள்ள எப்படியாவது கீர்த்தியோட அப்பா கிட்ட நல்ல பேரை வாங்கி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமேடா. டேய், இவ்வளோ தடங்கள் தாண்டி வந்துட்ட, இனி என்னடா, அதுவும் நடந்துரும், கவலைப்படாத. தம்பி, மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறம்பா, ஏதாவது காணிக்க இருந்தா போடுங்கப்பா. அட, சான்ஸ் அதுவா தேடி வருதே, இதை வச்சாவது இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அப்படியம்மா? ஏமா, யாருக்கிட்ட வந்து காணிக்க கேட்டுக்கிட்டு இருக்கம்மா? அவன் அவங்க அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டாலே போக மாட்டான். இதுல நீங்க மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறதுக்கு அவன் காணிக்க கொடுப்பானா? ஐயோ, இவன் வேற. டேய், கொஞ்சம் சும்மா இருடா. அட நீ வேற சரவணா, உன்னை பத்தி தெரியாம வந்து காணிக்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கிட்ட போய் காணிக்க கேட்டுக்கிட்டு இருக்கியம்மா. ஐயோ, ரொம்ப ஓவரா போறானே. இங்க நின்று நேரத்தை வீணாக்காம அந்த பக்கம் ஏதாவது பத்தி பழங்க இருக்குங்க, அதுங்க கிட்ட போய் காசை கேளு போ. ச்சே, என்ன பசங்க, இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட பக்திங்கிறதே இல்ல. ச்சே. டேய், என்னடா நீ இப்படி பண்ணிட்ட? என்னடா சரவணா, நான் என்ன பண்ணேன்? அடேய், கீர்த்தியோட அப்பாக்கு இந்த மாதிரி கோயில் சாமி தெய்வ பக்தி எல்லாம் அதிகமாண்டா. கீர்த்தி தான் சொன்னான். அதான் சரி
அந்த அம்மா காணிக்க கேட்க வந்ததை வச்சு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த ஆளுக்கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா இப்படி காரியத்தையே கெடுத்துட்டியேடா. ஐயோ சாரிடா சரவணா, அது எப்படிடா எனக்கு தெரியும்? என்னடா நீயே, நான் தான் பேசாம இருன்னு சொன்னேன்ல. ஐயோ என்னை மன்னிச்சிருடா சரவணா, தெரியாம பண்ணிட்டேன்டா. சரி விடு, இனி என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். அந்த ஆளுக்கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது இப்படிதான் சொதப்புது. என்ன பண்றதுனே தெரியலடா. சரி விடுடா, அந்த மனுஷங்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு ஒரு சான்ஸை கடவுள் கொடுக்காமையா போயிடுவாரு. அட போடா.